Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். தற்போது அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்த 3 பேர் தற்போது ராஜினாமா செய்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்திச்சிருக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்கிறது? இது சம்பந்தமா ஏற்கனவே பேசிருக்கிறோம். இப்படி நடக்கவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதே போல ஏற்கனவே நடந்திருக்கு. இது நம்மளுடைய யூகம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஜனநாயக அமைப்பு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய காமெடி. அதுல இது ஒரு காமெடி, அவ்வளவுதான். இப்ப 2018 பாத்தீங்கன்னா 2018 கர்நாடகால இந்த மாதிரி நடந்துச்சு. எப்படின்னா அங்க பாஜக ஜெயிச்சிச்சு. அதுல ஜனதா தளத்தை சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் காங்கிரஸை சேர்ந்த 14 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க அப்போதைய சபாநாயகரை இது பண்ணி பார்த்து அவங்க மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தகுதி நீக்கம் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்ப எடியூரப்பா தலைமையில பாஜக ஆட்சி அமைச்சது. இந்த 17 உறுப்பினர்களும் தகுதி நீக்கம் பண்ணப்பட்டாங்க. அந்த நேரத்துல இவங்க மறுபடியும் அந்த தொகுதியில கிட்டத்தட்ட 17 பேர்ல 2 தொகுதியில அது நடக்கலன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமா 15 தொகுதியில அதே ஆட்கள் நின்னாங்க. அதுல 13 பேருக்கு நேரடியா சீட்டு கொடுத்துச்சு பாஜக. அவங்க அதுல ஜெயிச்சாங்க. அதாவது 13 தொகுதியில 12 தொகுதியில பாஜக வெற்றி பெற்றது. அப்ப பாஜகவுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்தது. மக்களும் வேற ஒரு தொகுதி கட்சிக்காக அவங்க நின்று ஓட்டு கேட்டாங்க. பாஜகவையே எதிர்த்து தான் அவங்க பேசுனாங்க, களமாடினாங்க. இப்ப பாஜக சார்பா ஓட்டு கேட்கறாங்க அப்படின்லாம் நினைக்கல. அந்த 11 இடங்களை வெற்றி பெற்றாங்க அவங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல 2020 நடந்துச்சு. அங்கேயும் பிஜேபி தான் இந்த மாதிரி பண்ணது. அங்க ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையில 22 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இப்படி ராஜினாமா பண்ணாங்க. அதனால என்னன்னா கமல்நாத் தலைமையான காங்கிரஸ் அரசு கவுண்டது. அந்த 22 பேரும் பாஜக சேர்ந்து அந்த பழைய தொகுதியிலே பாஜக சின்னத்துல போட்டிக்கிட்டாங்க. அதுல 15 பேர் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கு அதே மாதிரி வந்தாங்கன்னு வைங்க. இது தொடர்ந்து நடக்கிறது தான். இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தாலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல அப்பாவு 2006 ஒரு ஜனநாயக காங்கிரஸ் கட்சி அப்படின்னா அவர் சொந்த ஒரு அமைப்புல இது பண்ணாரு. அப்புறம் காங்கிரஸோட சேர்ற சூழல்ல அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் 2000 அதுக்கப்புறம் இடத்துல பாத்தீங்கன்னா திமுக சார்புல போட்டிக்கிட்டாரு. அப்புறம் அதே போல இன்னொரு பாத்தீங்கன்னா திருமங்கலத்துல மதிமுக சார்புல வீரகோபால் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஜெயிச்சாரு. அப்புறம் ராஜினாமா பண்ணாரு. 2009 ஜனவரியில பாத்தீங்கன்னா அவர் அதே திருமங்கலம் தொகுதியில திமுக சார்புல போட்டிட்டாரு. ஆனா அவர் தோத்துட்டாருன்னு வைங்க. இது ஒரு தொடர்ந்து பல மாநிலங்களிலும் இந்தியா முழுக்க அதே போல தமிழ்நாட்டிலும் இது ஒரு புதுசு கிடையாது. இந்த மாதிரி இது அவங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு சேஃப்டி. ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவா எதிர்கட்சியா கூட இல்லை இப்ப அதிமுக தவிர அதுலயே ஒரு அணியா செயல்பட வேண்டிய சூழல் இருக்கு. சரி, நமக்கு இது நல்லது தானே தங்களுடைய எதிர்காலத்துக்கு. அதாவது பதவிக்காகவே பதவியை துறந்துருக்காங்க, அவ்வளவுதான். இந்த நேரத்துல நம்ம 2 பேரை நினைச்சு பார்க்கணும். திமுக கூட கூட்டணியில இருந்த விசிக அந்த கூட்டணியை முடிச்ச போது அப்ப எம்எல்ஏவா இருந்த திருமாவளவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அதை ராஜினாமா பண்ணார். அதாவது கூட்டணி இல்லை, உங்க கூட கூட்டணி போட்டு வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ பதவி தேவையில்லைன்னு. அது மாதிரி செய்யணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் அவர் அதை செய்தார். அந்த ஒரு இதுல அதுல திமுக சின்னத்துல போட்டுக்கிட்டாங்களான்னு தனிச்சின்னமா ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அவர் ராஜினாமா பண்ணாரு, நினைவு இருக்கு. இன்னொரு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சராகவே இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி காவிரி பிரச்சனையில மத்திய அரசு ஒரு சார்பா செயல்படுதுன்னு சொல்லி அதை ராஜினாமா பண்ணாரு. அந்த மாதிரியும் சில ராஜினாமாக்கள் மக்களுக்கான ஒரு விஷயங்களா இல்ல தங்களுடைய கட்சியினுடைய ஒரு மரியாதைக்காகவும் நடந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி நடக்கிற மாதிரி தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காகவும் நடந்திருக்கு. இது ஒன்றும் பெரிய ஒரு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்ட நிலையில எஸ்பி வேலுமணி தரப்பிற்கு ஆதரவாக இருந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தற்போது எஸ்பி வேலுமணி தரப்பினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார்?
எஸ்பி வேலுமணி தரப்பே இவங்களை அனுப்பி வச்சுட்டான்னு தெரியல. முன்னோட்டமா ஒண்ணு இவங்கெல்லாம் வந்தாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விதான். ஏன் அப்படின்னா இவங்க வந்து அதிமுக இருந்து ஒரு அணியாக பிரிந்து எஸ்பி வேலுமணி தலைமையில செயல்பட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப இதுல இவங்க 3 பேர் தனியா தான் அதை பண்ணி யோசனை பண்ணி வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு முன்னோட்டமாக அந்த 3 பேரு அவங்க பேசுறது. இது மாதிரி மீதி பேர் கூட எஸ்பி வேலுமணி தலைமையில இருக்கக்கூடியவங்க வரலாம். அதாவது தெரியல, அப்படி இருக்கலாம். சார், இப்போ 3 பேர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ராஜினாமா செய்த பிறகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவையும் சந்தித்திருக்கிறார்கள். இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது பற்றி உங்களுடைய பார்வை. அவங்கதான் கட்சி எம்எல்ஏ பதவியே வேண்டாம், கட்சியே வேணான்ட்டு வர்றாங்க தானே. இதுல கட்சி நடவடிக்கைங்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்ல. ஒண்ணு உங்களே விரும்பல தவிர இதுல ஒரு பெரிய ஒரு புலப்படியான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இவங்க மேல எஸ்பி வேலுமணி நடவடிக்கை எடுக்க முடியுமா, இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலர் அவர் இருக்கணுமா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் இவங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லையே. தகவல்களுக்கு நன்றி சார். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.